24வது கணக்கு. 20 மீட்டர் உயரமுள்ள கட்டடத்தின் உச்சியில் ஒரு விளையாட்டு வீரர் அமர்ந்து கொண்டு தரையில் உள்ள ஒரு பந்தை 60 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார் எனில் கட்டட அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவை காண்க. ஒரு விளையாட்டு வீரர் 20 மீட்டர் உயரம் உள்ள கட்டடத்தின் உச்சி. கட்டடம் நேராக இருக்கும், இதுதான் உச்சி. இது பேர் என்ன வச்சுக்கலாம்? ஏபின்னு வச்சுக்கலாம். என்னுடைய உயரம் எவ்வளோ? 20 மீட்டர். 20 மீட்டர் உயரம் உள்ள கட்டடத்தின் உச்சியில் இங்கே உட்காந்துருக்காரு ஒரு விளையாட்டு வீரர் அமர்ந்து கொண்டு உட்காந்துருக்காரு. தரையில் உள்ள ஒரு பந்து, எப்படி கட்டடமும் தரையில் தான் இருக்கும், பந்தும் தரையில் தான் இருக்கும். இந்த பந்தை இங்கேருந்து உட்காந்து இங்கே பார்க்குறாரு. ஆக்சுவலாக எப்படி பார்க்கணும்? இந்த பக்கம் வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம் அப்படின்ற அடிப்படையில் இப்படி போகிற எத்தனை டிகிரி இறக்க கோணம்? 60 டிகிரி. இப்போ இங்கே ரெண்டுமே ஒன்றா இருக்கிறதுனால இது ஒரு சேர்த்தெல்லாம் முக்கோணமாக வந்துடுச்சு. இப்போ இந்த பக்கம் 60 டிகிரினா ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம். இசட்டை தலைகீழ மாற்றி போட்டால் இது 60னா எத்தனை ஆகிடுது? 60. அப்போ இங்கேருந்து இங்கே பார்க்குறாருன்னா வெளிக்கோணம் 60 இருக்கும். அப்படியே ஒன்றுவிட்ட கோணங்கள் சமன்ற அடிப்படையில் இங்கே இது பண்ணிடுச்சு. ஸோ இங்கே 60னா இங்கே 60. மீன்ஸ் இங்கே போடணும் அவசியம் இருக்கான்னா இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இங்கேருந்து இங்கே பார்க்குறாருன்னா இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இதை தான் பார்க்குறாரு. பந்து எங்கே இருக்குது? சியில் இருக்குது. கட்டட அடிப்பகுதிக்கும், கட்டடத்தினுடைய உயரம் பி, உச்சி பி, அடிப்பகுதி எது? ஏ. இந்த கட்டடத்தினுடைய அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவு என்ன கேட்குறாங்க? ஏசியை கேட்குறாங்க. அப்போது நமக்கு இந்த கோணத்துக்கு எதிரில் இருக்கிறது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். ஸோ எதிர்பக்கம் ஒரு கோணம் கொடுத்துட்டாங்க, ஒரு எதிர்பக்கம் ஒரு பக்கம் கொடுத்துட்டாங்க, இன்னொரு பக்கம் கேட்குறாங்கன்னா டேன் தீட்டா. அப்போ இதை நம்ம எழுத வேண்டியது டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். தெரியாதவங்க எழுதிக்கோங்க, மறந்துடும் அப்படின்னா அப்படி எழுதிக்கோங்க. டேன் தீட்டா ஈக்குவல் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் தீட்டா இங்கே வரல வச்சுக்கோங்க. எதிரில் என்ன இருக்குது? 20 மீட்டர். 20 பை அடுத்துள்ள பக்கம் என்னது? ஏசி. டேன் 60 டிகிரியின் மதிப்பு தெரியணும் ஃபஸ்ட்டு. டேன் 60 டிகிரி மதிப்பு உங்களுக்கு தெரியலன்னா அங்கே போய் பார்க்கணும், கணக்கில் கொடுத்து வச்சுருப்பாங்க. √3 கொடுத்துருப்பாங்க. அப்போ மதிப்பு ஒன்று டேன் 60 டிகிரி மதிப்பு ஒன்று √3 ஏதோ ஒன்று வரப்போகுது. அப்போது டேன் 30ன்னா பை √3 போடுங்க. டேன் 60னா √3 மட்டும் போடுங்க. அப்போ டேன் 60 டிகிரியின் மதிப்பு √3 ஈக்குவல் டு 20 பை ஏசி. எனக்கு ஏசி தான் தேவை. இந்த வகுத்தலாக இருக்குது. பை ஏசினா என்னது? வகுத்தல் இருக்குது. வகுத்தலாக இருக்கிற ஏசி என்னென்ன பக்கம் வந்தால் பெருக்கலாக மாறும். பெருக்கலாக இருக்கிற √3 என்னென்ன பக்கம் வந்தால் வகுத்தலாக மாறும். இது இடத்துக்கு இது போயிடுச்சு, இது இடத்துக்கு இது வந்துடுச்சு. அப்படியே போட்டுக்கோங்க. திஸ் இம்ப்ளைஸ் ஏசி ஈக்குவல் டு 20 பை √3. இது ஒரு டெக்னிக் இருக்குது. √3ஆல் மேலே கீழே பெருக்குனா இது √3 பெருக்குனா வெறும் 3 ஆகிடும். அதுக்கு பேர் என்ன பண்ணு, இதை கேன்சல் பண்ணிவிடுங்க. இந்த கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துன்னு போய் வச்சுக்கோங்க. மிஸ் இதை கேன்சல் பண்ணால் என்ன மிஸ் வருதோ வெறும் 3 போட்டுக்கோங்க. சரியா சாமி? இதை கேன்சல் அடிச்சுட்டு வெறும் 3 போட்டுக்கோங்க, மேலே √3 போட்டுக்கோங்க. இதை கேன்சல் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அதாவது என்ன அர்த்தம்னா √3 மேலே கீழே பெருக்கணும்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ √3 பெருக்குனா வெறும் 3 ஆகிடும். அதனால தான் சொன்னேன் இப்படி இருக்கணும்னா 20 இன்ட்டு √3. இந்த √3 மேலே பெருக்கிடுங்க. √3 பெருக்குனா வெறும் 3. ஓகே சாமி? இப்போ இங்கே பண்ண வேண்டியது 20க்கும் √3க்கும் நடுவுனா குறி பெருக்கல். √3 மதிப்பு பாருங்க 1.732 அவங்களே கொடுத்துட்டாங்க பை 3. ஒரு எண் இன்னொரு எண் நடுவில் பெருக்கல் இருந்துச்சுன்னா மேலே எண்ணையும் கேன்சல் பண்ணலாம். அப்போ கேன்சல் பண்ணால் 20 3 வகுத்தா புள்ளின்னு போய்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு 3 1ல் 3 அடங்காது, 0 வச்சுக்கிறேன். அடங்காதுன்னா பக்கத்தில் போயிடுச்சு. 1 17 ஆகிடுச்சு. 17 எத்தனை 3 இருக்குது? 6 18, மீதி 1. 13 எத்தனை 3? 4 12, மீதி சாரி 18 சொல்லிட்டேன். 5 15, மீதி 2. 7 21, மீதி 2. திருப்பி 22 ஆகிடுச்சு. 7 21, மீதி 1 வந்து இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தா 20 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? புள்ளி அடங்கலன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டேன். ஸோ 0.577. இப்போ பெருக்க போகிறேன். 2ஆல் பெருக்கிட்டு ஒரு 0 பின்னாடி சேர்த்துக்கிறேன். 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்திக்கிறேன்.
7 and 14க்கு 4 மீதி 1. 7 and 14 14 1 15 15க்கு 5 மீதி 1. 5 and 10 10 1 11. இந்த பின்னாடி ஒரு 0 இருக்குது, இந்த ஒரு 0 சேர்த்துக்கிறேன். எத்தனை ஸ்தானத்தில் புள்ளி இருக்குன்னா 1 2 3 முகத்துக்கு நேரம் வாங்க. 1 2 3 புள்ளி வச்சாச்சு. 11.54 0 போட்டாலும் ஓகே, போடலாம் ஓகே. என்னன்னு போடணும்? மீட்டர்னா மீட்டர், அழகு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த அளவு எழுதணும். கடைசியில் எனக்கு தேவையான படத்தை நீங்கள் வரைஞ்சிட்டிங்க, இந்த கொஸ்டின் மார்க்லாம் போட்டிங்கன்னா பேப்பர் திருத்துறவங்களுக்கு கரெக்டாக தெரியும். இல்லை அப்படின்னா தொலைவுன்னு போட்டுக்கோங்க. நீங்கள் ஏன்னா தொலைவு தான் கேட்குறாங்க. ஸோ தொலைவு என்ன தொலைவு ஃபுல்லாக டைம் இருக்கிறவங்க எழுதிக்கோங்க. கட்டடத்தின் அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவு. இல்லைன்னா தொலைவு ஈக்குவல் டு 11.54 0 மீட்டரில் 0 போட்டாலும் ஓகே, போடணும் ஓகே. தேங்க்யூ.